ஐயோ மணி ஐயா திரியவாசன் ஏரணியும் சுமணி காலை அங்கோ ஸ்ரீதகரை கட்டுரைய போலமாய் ஆராய்ந்து மாட அடியே சொல்கமிழ் குதவி நாராயண பாண்டவர மகாயோமி பகைவனை முடித்து மாயோ நீம்பிய கணியம் வந்து திகழத்தான் கையிலே சாந்திரத மகாயிந்த தரணியில் வந்த யாரும் ஆண்டவரை செய்ய அம்மா சிவ 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 அழகர அழகர அழகிலே ஆகினாகவான் ஆயிரச்சில் ஓர் பிள்ளை சிறையிலே மகரவை செல்ல பெற்றி திருச்சம்படி முறையிலே மகள் மந்திர தந்திர விஷயெல்லாம் அடக்க வேண்டும் என்று நினைத்து மலையரசனை அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுது அங்கே அந்த மலையரசர்கள் இருப்பதற்கு சில இடையூறுகள் இருக்கிற சூழலில் அதற்கு பொறுக்காமல் அந்த மலையரசர் கோமந்தரை வளர்த்து ஒரு கோடிக்கு சேர்ந்து ஆமா ஐயனவே அச்சரங்கள் தாமொழி புவனவரி சக்கரங்கள் பீடபதி நிறுத்தி நமனை அழைக்கும் நல்லவரி சக்கரமும் சக்தி நிறுத்தி சதகோடி பீடமிட்டு சுத்திவர ஓமம் சுழல கனவெழுப்பி அவர்கள் குரணிகளை வருத்துவதற்கு செபிக்கிறார்கள். கற்ற தொழிலும் எல்லாம் மறந்து போய்விடுகிறது என்று மலையரசன்மார் நடுங்கி இனி நேரம் நாம் எங்கே போவோம் என்று அவர்கள் வருந்துகிறார்கள்.
அப்பொழுது அவர் தங்களுக்கும் எங்களுக்கும் சகல உயிர் ஆளுக்கும் நாயகமாய் ஒரு நாட்டில் நிகழ்கிறார். வாசம் வளர்ப்பதுதான் வையகங்கள் ஈரேனும். அந்த வைகுண்டரை நீங்கள் கண்டு ஆன துயரம் உரைத்தால் உங்களுடைய துயரமெல்லாம் சுவாமி அவருடைய அருளால் தீர்த்து வைப்பார் என்று குரலை உரைக்க அவர்கள் வைகுண்டரிடம் வருகிறார்கள். அப்பொழுது துக்க கலையருக்கு துக்தர் குலமும் அடக்கி பக்க கலையருக்கு பகைஞரும் இல்லாமல் ஒரு செல்லுக்குள்ளே யுகம் அளித்து யுகம் வாழ வந்திருக்கிற வைகுண்டர் வந்ததற்கு பின்னால் பேய்கள் எல்லாம் எரிந்துவிட்டது. இப்போது மந்திர தந்திரங்கள் போவதற்கு நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி மந்திர தந்திரமும் மாமுனியின் சாஸ்திரம் உபாந்திர வாகனம் உபாய சமூல மது மாயக்கரும் மயக்கும் மாரண வித்தைகளும் உபாயக்கரும் உயர்ந்த கரு மோடிகளும் தம்பர உச்சாடனமும் சல்லியமும் வேதனமும் வம்பும் செய்யும் மாயமான மந்திர அஷ்டகர்மம் இவைகளெல்லாம் அடக்கி இது முதலாய் மந்திரம் கட்டுடனே இருக்க வைப்போம். அவற்றையெல்லாம் அடக்கி என் முன்னே 7 வரிய ஆணையிட்டு வையுங்கள் என்று மலையரசர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் வேறு வழியிலே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் ஐயாவிடம் சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் எங்களுக்குள்ள அந்த ஏட்டை கொண்டு வரவில்லை, நாங்கள் அதை போய் எடுத்துக்கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார். அது ஒரு சூட்சமாக இருக்கார். எடுத்து கொண்டு வரல, காலம் கடத்துவதற்காக அவர்கள் கையாண்ட ஒரு வியூகம் அது. ஐயா உடனே நீங்கள் அதையெல்லாம் எடுத்து வர வேண்டாம், நீங்கள் எல்லாம் எல்லா விதமான தொழிலும் இந்திர மாதா முதல் எல்லாம் வைத்தோம் என்று ஆணையிட்டால் போதும் என்று சொல்ல அவர்களும் ஆணையிட்டு அப்படியே செய்கிறார்கள். அப்பொழுது எங்களுக்கு பிழைப்புக்கு என்ன என்று சொல்லுகிற போது மலையில் பயிரிட்டு வயிறு பிழைப்பதற்கு உழைவு இல்லாத உணர்வும் உலாவும் உருகச்சிறையும் இல்லாமல் விலைக்கு இப்போது தர வேண்டும், நன்றாக பயிர் வந்து நாங்கள் பிழைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கிறார். இப்ப நம்ம நாட்டில் சட்டம் மலை வந்து காடு பகுதி, அந்த காட்டு பகுதியிலே ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லி அறிவிப்பாங்க. இப்போ அந்த பகுதிகளுக்குள்ள மனிதர்கள் போவதற்கு அனுமதி கிடையாது. ஆனா இந்த மலைவாசிகள் அவர்கள் இருக்கிற இடத்தில் குடியிருப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி. ஐயா கொடுத்து வரம். இப்போ சில குளறுபடிகள் இருக்கிறது. இந்த குளறுபடிகள் நீங்க அந்த இதில் தெரியும், மந்திர தந்திரம் அடுக்கக்கூடியதுல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எடுத்து சொல்வதற்கு விரும்பவில்லை. அதனால் சில குளறுபடிகள் இருக்கு. முன்னாடி எல்லாம் 5 ஏக்கர் நிலத்தை ஒவ்வொரு மலைவாழ் மக்களுக்கும் கொடுத்து விடுவார். அதில் அவங்க
வாழ்ந்து வருகிறார்கள். எனவே இப்பொழுது பொய்கள் எரித்தாக்கப்பட்டது, மந்திர மாதாரம் எல்லாம் அற்று வைகுண்டசாமி வாய்ந்த கணக்கத்திலே மெய்கொண்டமானோர் மிக அறிய தாம் எழுதி மேலோகமான வைகுண்ட ராஜ்யமும் பூலோகம் அறிய பெரியோர் எழுதினார். மந்திர கழிவு சூடும் மாரணக்கரு கோடும் உபாந்தர தீது கேடும் ஊரிய போய் கொல்லாங்கும் ஏற்றிய நினைவு பாசம் இது முதல் வினைகள் எல்லாம் சாந்தியில் எரித்து நீட்டி தர்மத்தை வளர்க்க. தர்மத்தை வளர்க்க வேண்டுமையானால் இவைகளை எல்லாம் தீயிட்டு அழிக்க வேண்டும் என்று ஐயா அளிக்கிறார். இனி மனிதர்களுக்கு அளிக்க வேண்டியவைகளை அளித்தாகிவிட்டு மந்திர தந்திரங்களை எல்லாம் எடுத்து அவர்களை வாழ்வதற்கு வழி சொல்லி பயிர் செய்து வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்துவிட்டு என் மனிதர்களுக்கு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை கூற ஐயா அறிவிக்கிறார். அதை நாம் அகில வழியிலே பார்க்கிறோம்.
நொய் இல்லை நோ
கவியினுடைய அநீதியால் எல்லா லோகங்களிலும் உள்ள உயிர்களும் வாடி கலியில் அகப்பட்டு மனம் சடைந்து அவர்களெல்லாம் இருக்கிற காலத்தில் வைகுண்டராக கலியளிப்பதற்கு உதித்தால் அப்படி 1008ஆம் ஆண்டு செந்தூர் கடலில் உதித்து தட்சிணமா குருநாட்டில் தாமரை ஊரில் பள்ளி கொண்ட நாளும் அவருடைய வருகைக்கு பின்னால் இனி பொய் இல்லை, பிசாசு இல்லை, பில்லியின் சூனிய விலைகள் இல்லை, நொய் இல்லை, நோவு இல்லை, நொன்பல துன்பம் இல்லை, தொய்வில்லை, இறைகள் இல்லை, சுருட்டம் மா ஞானம் இல்லை என்று சொல்கிறார். இங்கே இனி இறைகள் இல்லை, இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஐயாவுடைய நடையில் வந்து 52 கேட்கிற அன்பர்களாவது இனி வைகுண்டரை தவிர வழிபடுவதற்குரிய இறைகள் வேறு இல்லை என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இத்தனை எல்லாம் இல்லை என்பதை புத்தியில் அறிந்து இதை புதுமையாக கண்டு வாழுவதற்கு முயலக்கூடியவர்கள் வைகுண்ட பேறு பெறுவார். அப்படி வாழாதவர்கள் வாழாவார்கள் என்று சொல்கிறார். இப்படி ஐயா போதித்திருக்கிற தர்ம கண்டு ஐயாவே தஞ்சம் என்று வந்து அவருடைய சொல்ல சொல்ல பெருமை குறையாத அவர்களுடைய திருவடியே தஞ்சம் என்று நல்ல நல்ல மாநிலங்கள் எல்லாம் அந்த திருவடியை தொழுது மகிழ்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உலகில் உள்ள நல்கள் எல்லாம் ஒரு தலமாக ஐயா தவம் இருக்கிற அந்த இடத்தில் ஐயாவை சூழ்ந்து அவர்களெல்லாம் வந்து வணங்கி நிற்கிற நேரத்தில் குரோனியின் உதிரத்தால் வந்த நீசன் வைகுண்டனுடைய தன்மை அறியாது அவரை பிடிப்பதற்கு படை கொண்டு வருகிறார். அப்படி வந்தவர் சுசீந்திரத்தில் வந்து அங்கே கூடாரத்து தங்கி மந்திரிமாரை எல்லாம் அழைத்து இந்த மாநிலத்தில் நமக்கு எதிரிதான் யார் சொல்வீர், அவரை அழைத்து வர வேண்டும் அல்லது அவரை பார்த்து வர வேண்டும் என்று மன்னர் சொல்கிறார். இனி வருவதை அகிலவர்களிலே பார்த்து
நாடுங்கொரோணி நாதவழியாய் பிறந்த மூடம் அடைந்த முழுநீச மாபாவி இறந்த ஊர் விட்டு எழுந்திருந்து தானேகி வந்த படையெடுத்து வந்தான் சூசிந்திரத்தே ஆனை திரு
தொல்லுலகிந்த சொல்லிட்டு ராசாவே என்று அவன் மந்திரிகள் இத்தனையும் சொன்னவுடன் ஒன்றும் உரையாடாமல் உட்கார்ந்த என் துரைப்பான் ஏதுகான் மாயம் இது நியாயம் வந்ததென்ன வாதுக்கொருவர் வருவானா காணோமென நினைத்ததற்கோ இந்த நேரு சொல்லு வந்ததென்ன மனதையந்து வார்த்து மந்திரியை தான் நோக்கியது மந்திரியே எல்லோரிலும் எளிய சாதியிலே உள்ளவன் தான் சாற்றுவானோ இந்த மொழி ஏதோ ஒரு சோற்றம் இருக்குதுதான் இம்மொழியில் ஆராய்ந்து பார்ப்போம் எல்லோரும் கூடியிருந்து என்று அந்த வேர்கள் எல்லோரும் கூடியிருந்து அன்று அந்த சாஸ்திரியை அவன் வருத்தி கேட்கிறான் சாஸ்திரியே இந்த தர்மராஜ்யம் தனிலே வேறொருவர் எந்தனக்கு வீட்டதுண்டோப்பா எதிரியுண்டால் பாரு என்னுடைய சாஸ்திரியே கருதி மிக பார்த்து கடிய சாஸ்திரி புகழ்வான் தர்ம முடிவேந்தே சாத்த கேடும் அரசே கரும கலிதோஷம் கமண்டலங்கள் எவரையும் சுற்றி பலங்கருகான் தோசத்தால் பூமியெல்லாம் கட்டன் ஹரி கிருஷ்ண கடிய கோபம் உண்டு பூமியிலே வந்து பிறந்து இந்த தோசமதால் சுவாமி தர்மத்தாலே தோஷம் அதை அழித்து நல்கோமியாக்கி நாடெங்கும் பொருளைக்குள் சொல் ஒன்றுக்குள்ளாழ சுவாமி மகாவிட்டுவும் மனைவாய் பிறந்து வைகுண்டம் என்று சொல்லி தனுவை அடக்கி தவசை மீக இருந்து நல்லோரை எல்லாம் நாடி மீக எடுத்து வைரோராய் சாகாமல் வரங்கள் மீக கொடுத்து ஆள வருவார் அவர் வருவோம் நாளில்தான் என்றும் மிக சோதிரியும் இந்த
பம்மாத்தாய் காணும் பராக்கிரம மந்திரியே ஒரு நொடியில் இந்த ஜானந்தனையே மெய்பாக கொண்டு விட வேணும் எந்த முன்னே என்று மந்திரி மாறை உண்டறிவாயில் அன்று அருகிருந்த ஆயிடைய தன் வழியில் ஒருத்தன் எழுந்திருந்து உற்றாரசனை நோக்கி கருதினமாய் குத்தி கற்பித்தானம்மானை கேட்டீரோ முன்னாளுள்ள தெருவித வளங்களெல்லாம் தாட்டிமையாகச் சொல்வேன் தமியேதும் வணங்கி நின்று பூட்டியே மனதில் வைத்து புத்தியந்தெண்ணீரும் நாட்டில் நன்மை செய்து நலமுடன் அரசு செய்யும் மாயனோ உபாயத்தாலே மனுவது போலேயாகி ஆயன புலமும் தோன்றி அவனியில் இருப்பார் கண்டி வாயத்தை அறியானீரும் மாழவே போக வேண்டாம் நியாயமாய் உரைத்தேனையா நம்முடைய அரசுக்கேகும் எளிமையாம் குலங்களன்று எண்ணுற மனுவே அல்ல பழிரன அரியநாதன் பார்க்கவே மாட்டாரையா அழிவது யுகத்து காற்று ஆனதால் வருவாதிட்டம் வழியது இல்லை ஐயா மாறியே போம் வாரும் தசரத மகவாய் மாயோர் தேசத்தில் வந்து தோன்றி புசமிட பிறப்போர் கூட பிறந்ததும் கேட்டீரோ வசையுடன் நான் தான் என்று வாதிட்ட அரக்கந்தன்னை சிரசரு பட்ட செய்தி சொல்லியும் கேட்டீரோ தெய்வரீர் வயிற்றில் வந்து ஸ்ரீகிருஷ்ணனவே சொல்லி வைவசுதேவன் பெற்ற மனுவன வளங்கள் நான்
ஓதுவாரோ பிரம்மனை ஒப்பாம் சாதி பிராமண குலத்தை தள்ளி ஸ்ரீராமன் மற்றோதன்னில் சேர்வது திடனோ இல்லை பராகரமாய் உதித்த மாயம் மனுவன பிறக்க மாட்டார் ஏதடா இந்த வார்த்தை என் முன்னே சொல்லி நின்றார் காரணமான மாயன் கலியுகம் மருமன்றி நாரணம் பயந்து ஓடி நல்மலை ஏறி மானாய் வாரணநாதனம்பாய் வல்வேடம் எய்து செத்து தாரணியே வாரேனென்று தவலோகம் சேர்ந்தார் மாயன் அப்படி கொத்த மாயன் அவனியல் மறுபோல் பாரார் இப்படி வந்தார் சொன்ன இகழ்ச்சியை எங்கே கண்டோ கைகூலி வேண்டிக் கொண்டு இப்படி மழுப்ப வந்தார் ஏதடா செய்தி என்றார் மழுப்பில்லை கேடும் கேடும் மாண்டுரான் போனாயின வடுப்பில்லை உனக்கு தோண்டல் வளருது அவனிடமே கண்டாய் பழுக்கிலே உனது கையால் கதியை வாங்கி வைப்பாய் முழுதில்லை ஆனால் என் சொல் மேல் வீசையை அறிந்து தாரே ஆனையும் படையுந்தன் அரண்மனை கோவில் காலும் சேனையும் வியாழமும் செல்வமும் சிறப்பு எல்லாம் ஏனமும் மிகவே தோற்று எரிந்து நீ கரிந்து சாவாய் நான் இதை சொல்லவில்லை நாரணர் உரைத்தார் என்றான் என்றவன் சொன்னபோது ஏங்கியே உளறி பின்னும்
வரையும் கொடுத்தான் நேசம். கொடுத்திடும் வரிசை தன்னை குவித்தவன் வேண்டிக் கொண்டு கடுத்தமாய் கௌட சாஸ்திரி கடும்படை கோலம் இட்டு தடுத்திடும் வீரதம்மை தானிங்கே வாரும் என்று நடுத்தரம் அதிலே நின்று நல்லணி பகுத்தலுற்றான். பரிநடைக்காரன் தன்னை பக்கமும் நேவிட்டான். கரிநடைக்காரன் தன்னை காவலாய் முன்னே விட்டான். சரிபரி ஏறி கௌளி சாஸ்திரி முன்னே நின்று வரி வரி சட்டையிட்டு வந்தனன் படைக்கு முன்னே அம்பெடுத்தை வேணின்று ஒரு அணிக்கார சாட கம்படி தடிப்பேனென்று ஒரு அணிக்காரர் சாட கொம்படு துரைப்பேனென்ன என்றொரு பணிகள் சாட பொம்பட கொல்வேனென்று போயினந்தவுடன் தானே சுசீந்திரத்தில் வந்து கூடாரம் விட்டு அவன் இப்படி ஒருவர் வந்திருக்கிறார், அவரை விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் வருகிற போது எல்லா படைகளோடு அவன் வந்து அந்த நிலையை சொல்லுகிற போது எல்லா படைகளையும் சொல்லி தந்து தந்தாக தளங்கள் மிக கூடி வர கொந்து கொந்தாக கொடும்படைகள் கூடி வர மந்திரிமாரோடு வருகிறார். அப்படி வருகிற நீசமந்தன் சொல்லுகிறான், துடுக்காத வெள்ளை நசுராணி அவன் தனக்காய். அதாவது வெள்ளைக்காரனுடைய ஆட்சி இருக்கும் போதும் நாடு அவனுக்கே இருந்தாலும் ஆட்சி நமக்காக இருந்ததல்லவா? அதுபோல பேச்சு நாமெல்லாம் பின் ஒருவர் காணாதே. ஆனால் பூமியிலே யார் ஒருவர் ஆனாலும் மான மனமே நமக்கு மாற்றானாய் கண்டவன்தான் ஆய்ந்து விசாரித்து சொல்லுங்கள் மந்திரிமாரே என்று சொல்லுகிறார். என்ன காரணம் என்றால், இஸ்லாமிய பேரரசுகள் இருந்த போதும் திருவிதாங்கூர் மன்னனுடைய ஆட்சி தான் இருந்தது. அதுபோல பிரிட்டிஷ் பேரரசு இருந்த போதும் இங்கே திருவிதாங்கூர் மன்னனுடைய ஆட்சி தான் இருந்தது. இரண்டு பேரரசுகள் இருந்த போதும் அவர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டு இங்கே ஆட்சி இருந்தவன் திருவிதாங்கூர் மன்னன் தான், அந்த நீச மன்னன். அப்படிப்பட்ட நமக்கு அந்த பேர் அரசுகள் இருக்கிற போது இப்படி ஒருவர் வந்திருக்கிறானா என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் ஒரு சோதனை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அந்த சோதிடன் இப்படி ஒரு விதி இருக்கிறது, கர்ம கலிதோஷம் கமண்டலங்கள் 7 வரையும்
பறந்ததுதான் தோசத்தான் கூடியெல்லாம். தர்க்கன் ஹரிகிருஷ்ணன் கூடிய கோபம் உண்டு பூமியிலே வந்து பிறந்து இந்த பேசுவதை சாமி தர்மத்தால் தோசமதை அளித்து நல்பூமியாக்கி நாடங்கு ஒரு குடைக்குள் சொல்வென்றுக்குள்ளான சுவாமி மகாவிஷ்ணுவும் மனுவாய் பிறந்து வைகுண்டம் என்று சொல்லி தனுவை அடக்கி தவசு மிக இருந்து நல்லோரை எல்லாம் நாடி மிக எடுத்து வல்லோராய் சாராமல் வரங்கள் மிக கொடுத்து ஆள வருவார் என்று சோதிடத்தில் இருக்கிறது என்று சொல்லும்போது மன்னன் சொல்லுகிறான், இந்த வகை சாதியிலே இவன் தான் பிறப்பான் என சொன்ன குறி எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஆதி மகாவிஷ்ணுவும் இங்கே வந்து பிறக்க வேண்டும் என்றால் போற்றி நம்பூதிரி பிராமண சூத்திர குலத்தில் அல்லவா பிறப்பார். பிறர் தீண்டாத சாணார் குலத்திலா பிறப்பார். சும்மா இந்த சாமி இந்த சாணான் தன்னை சாமி என்று பம்மாத்தாக சொல்லுகிறான் என்று மந்திரியை பார்த்து சொல்லி, அப்படி சொல்லுகிற போது அங்கே அருகில் இருந்த ஆயிரம் வழியில் வந்த ஒருவர் எழுந்திருந்து அரசரை பார்த்து, மன்னனுக்கு புத்தி சொன்னது பூவண்டம் ஒரு இடத்தில். இங்கே அருகில் இருந்த ஆயிரம் வழியில் ஒருவன் எழுந்து, இது பூவண்டம் இல்லை. ரெண்டையும் ஒன்றா நிறுத்திக்க கூடாது. பூவண்டத்துக்கு வேற வேலை இல்லை. சொல்லி அவன் சொல்றான், முன்னால் உள்ள கருதிக வளங்கள் எல்லாம் தாட்டினியாகி சொல்வேன், அதை உங்களுடைய மனதிலே வைத்து இது புத்தி என்று எண்ணி நாட்டில் நன்மை செய்து நல்லவுடன் அரசு செய்யும். மாயத்தை அறியாதீரும் மானவே போக வேண்டாம். நியாயமாக உரைக்கிறேன். நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள். அது நம்முடைய அரசுக்கு நன்மை தரும். எளிமையான குணங்கள் என்று எண்ணுகிற மனுவே அல்ல. அதையெல்லாம் ஆதிநாதன் பார்க்க மாட்டார். அழிவது யுகத்துக்காட்சி ஆனதால் வருவார் திட்டம். எனவே நீங்கள் செல்லுவது வழி அல்ல, நாம் மாறியே போவோம், வாருங்கள் என்று சொல்லுகிறார். தசரதர் மகனாக ராமர் வந்து தோன்றினார். தெய்வீக வயிற்றில் கிருஷ்ணர் தோன்றினார். இப்படி மாயன் 6 யுகங்களிலும் மனு போல் தான் தோன்றி பல அற்புதங்கள் செய்து யுகங்களை எல்லாம் அழித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மாவினுடைய சூட்சமத்தை சொல்ல முடியாது என்று சொல்ல, சாணிர குலத்தில் மாயன் சார்ந்ததோ என்று எண்ண வேண்டாம். பாடனாய் தோன்றியிருப்பார், பறையனாய் தோன்றியிருப்பார், தூண் என தோன்றியிருப்பார், தோழனாய் தோன்றியிருப்பார், ஆண் என தோன்றியிருப்பார். அவர் கேட்டீரோ என்று சொல்லுகிறார். அவர் குசலனின் குலத்தில் வந்தார், குரவனின் குலத்தில் வந்தார். இப்படி சொல்லி எவ்விடம் தாவாய் மேலே இருப்பவருக்கு எந்த ஜாதி அவ்விடம் ஆகாது. அவர் தள்ள மாட்டார் ஐயா. அந்த மாணவனுடைய சூட்சுமத்தை நாம் சொல்லக்கூடாது ஐயா. நாம் இந்த இடத்தை விட்டு போய்விடுவோம். நம் ஊருக்கு, நம்முடைய அரண்மனைக்கு
போய்விடுவோம் என்று சொல்லுகிறான். புத்தி சொல்லுகிறான். உடனே கலியரசன் அதை மறுத்து சொல்லுகிறான். அவன் சொன்ன விதங்களை எல்லாம் தன்னுடைய புத்தியால் அறியாத வண்ணம் நீ இந்த உலகத்தோர்கள் ஏற்கால வார்த்தையை உரைத்தாய் என்று சொல்லி உன்னை கொன்று போடுவேன் என்கிற வகையில் அவன் கோபத்தோடு சொல்கிறான். அப்படி சொல்லி வேகமா கலைகள் சேர்ந்த மேல் குலம் அதிலே வாயில் வராமல் இந்த சிறுகுலத்திலே வருவாரா? யாரடா நீ? யாருக்குமே ஏற்காத உன்னுடைய வார்த்தை போடா பாலகா, நீ எனக்கும் புத்தி சொல்ல வந்தாயா என்று சொல்லுகிறான். நித்தம் லட்சம் நடிக பொருளிட்டு சத்திர சாலை தோறும் தர்மம் அளித்து நாங்கள் சித்திரை திருநாள் நித்தம் செய்கிற குலத்தை தள்ளி நித்தியம் வேலை செய்யும் இடிகுலமாம் சாணார் குலத்திலே வருவாரா? பிரம்மனை ஒப்ப சாதியான பிராமண குலத்தை தள்ளி இந்த குலத்திலே வருவாரா? ஏதனா இந்த வார்த்தை என் முன்னே சொல்லி நின்றாய் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னபோது மீண்டும் அந்த ஆயிடையன், நான் சொல்லுவது மடுப்பில்லை கேளு, நான் போனால் என்ன, உனக்கு ஒரு தூண்டல் வளர்ந்து உன்னுடைய கையாலே உன்னுடைய கழுத்தில் நீ கத்தியை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் சொன்னது நடக்காவிட்டால் என்னுடைய மேல் மீசையை நான் அறிந்து தருகிறேன் என்று சொல்லி மன்னனிடம் அந்த ஆயுதையின் சபதமிட்டு ஆதியும் படையும் உடன் அரண்மனை கோவில்காலும் சேனையும் குடையும் வியாழ செல்வமும் சிறப்பும் எல்லாம் தோற்று நீ எரிந்து நீ கரிந்து சாவாய். நான் இதை சொல்லவில்லை, நாராயணன் உரைத்தார் என்று அவன் சொல்கிறான். அப்பொழுது அதையெல்லாம் கேட்காமல் வைகுண்டரை பிடிக்க சொல்லுவோம் என்று சொல்லி இவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். புத்தியில் அறியாத வண்ணம் இவரை கொண்டு விரட்டிலே போடும் என்று சொல்லிவிட்டு நாம் அந்த ஷானாவை பார்க்க போவோம் என்று மன்னன் சொல்லுகிறார். அப்பொழுது நீசக்கேரன், யாருக்கு இருக்கும்? ஷானாவுடன் நீ அமைச்சர் மந்திரி, நீ அரசன் போவதென்ன? நம்முடைய கவுட சாஸ்திரி கடியனை அனுப்புகிறார். அப்பொழுது மன்னன் துரிப்புடன் சாணான் பெண்ணை சூழ்ந்து நூல் கயிறால் கட்டி கதப்புடன் நமது முன்னே கட்டுடன் கொண்டு வாரும், மகிழ்வாக போய் என்று அவருக்கு உத்தரவு கொடுத்து அனுப்புகிறான். அப்படி உத்தரவு கிடைத்தவுடன் கடுத்தவமாய் கவுட சாஸ்திரி கடும் படைகளோடு வீரர்களை இங்கே வாரும் என்று அழைத்துவிட்டு நடுவிலே அவன் நல்ல அணிவகுத்து நிற்கிறான். பரிநடைக்காரன் இப்படி எல்லா விதமான படையாளர்களோடு கவுட சாஸ்திரி இன்று படைக்கு செல்கிறான். அம்பெடுத்து எய்வேன் என்று அவன் ஒரு அடியில் சாட, கம்பெடுத்து அடிப்பேன் என்று ஒரு பணிக்காரன் சாட, கொம்பெடுத்து உதைப்பேன் என்று குஞ்சரன் தலைவர் கூட கும்பட கொள்வேன் என்று போயினர்
கவுடன் தானே. அப்படி அந்த கவுடன் போகிற போது என்ன நடக்கிறது என்பதை நாம் அகிலத்திலே பார்ப்போம். இந்த நேரங்களிலே ஏன் என்று சொன்னது, இந்த நேரம் தனிலே ஏகி அந்த ஜானானை குந்தமது கொண்டிடித்து கொண்டி சுற்றி கைவிருக்கி இங்கே கொண்டு வாரேன் என்று கவுடனுமே துங்க விருது பெற்று சூழ படை வகுத்து ஆயுதம் அம்பு அணியிட்டிடம் பிடித்து வாயுத கணைகள் வகை வகையாய் எடுத்து பையை விதானம் விட்டு பாய்ந்து உடனுமே கரியை சூழ நிறுத்தி கணைப்படைகள் பின்னிறுத்தி நீசம் விளை வேண்டி நிலம் அறிய பாச கயிறுடனே பாவி அந்த கவுடம் பாரவிதம் அதையும் வைந்த பொருளறிந்து கரடிக்கம் ஒன்று கருத்தில் மீக நினைத்து இப்போ பதறி எழுந்திருந்து ஓள் இப்போ பதறா எழுந்திருந்து ஓடன்றி அப்போ பதறி ஓடும் அந்த வேளையிலே நன்மையாய் சொல்லி நாடு வரும் எச்சாதி திண்மையாய் சொல்லி சிரிப்பதும் எச்சாதி என்று நாம் பார்ப்போம் என்று மனதிலுற்றி பண்டு நாம் பிறந்த பால்கடலை தாங்கி ஓட துணிந்தார் ஒரு வேஷம் போட்டு ஆட துணிந்தார் ஆகாசத்தில் தேவர் ஆடை அணியாமல் அரை கயரும் இல்லாமல் நாடை கணியாமல் நடந்தார் கடல் நோக்கி நல்ல மனுஷாதி நாராயணாயனவே செல்ல மக்கள் எல்லாம் சிவ சிவா என்று சொல்லி ஓட நடந்து கோவிந்து பதம் போற்றி தேடறிய நல்லோர் சேவித்து தங்கரவே ஆகாத நீச அநியாய சாதியெல்லாம் வாயார பேசி வம்புரை திணறித்தான் பதறிவன் கொடேரான் படை வருகுதென்று சொல்லி கதறிய ஓடுகிறான் கள்ள சுவாமி இவனும் சுவாமி என்றாருக்கு தோற்றுமிக ஓடுவரும் நாம் இவரை நம்பி நடந்தது உம்பினாச்சே பேயனோட பேச்சை பிரமாணமாய் கேட்டு நியாயமது வெட்டோம் நாமெல்லாம் என்று சொல்லி நீச குலத்தோர் நெடுந்தூரம் வைத்தார்தான் தேசம் அறியாளும் செல்ல வந்த சூஷம் அதை அறியாமல் இதனெல்லாம் அப்பன் நன்றியையும் மறந்து வெறி கொண்ட பேயன மேதினியில் பேசினந்தான் நல்ல மறிவோர் நாரணாதஞ்சம் என செல்ல மறிவோர் திருப்பாதம் தொழுது கோடி நடந்தார் குருவே குருவே என நாடி நடந்தார் நல்லபடி ஏற்பாரென கண்டுகொள்வோம் என்று
மனுவை அடித்தது
கற்பகமே அன்பாய் உன்னை அடுத்திருந்த ஆதிசாதி அவினத்தாய் தன்பாலருக்கும் சாதிகளுக்கு தவத்து குருதி தான் கொடுத்து என்னால் கடலின் கரைதனிலே 7 மணிக்கு விடை கொடுத்து பின்பாலவரை அங்கழைத்து புசத்தில் கிட்ட இருந்திடுவே கண்டாய் கண்டாய் உடற்போதுமை கண்ணே உனக்கு நற்காலம் கொண்டாய் கொண்டாய் பத்தரையே கோவிக்காலும் சிவாலயமும் கண்டாயுகத்தால் வாகனமும் சத்தியமாகரிபுரம் பண்டோர் காட்சி உனக்குள்ளே பண்பாய் காணும் என் மகனே காட்சி சிறப்பு கல்யாணம் கவரி வீசி கொலுவாரம் சாட்சி கணக்கு முன்பருத்தி சந்திரவதன சந்திரவண்ண கொடியிருத்தி வாட்சி உனக்கு திருநாளும் வாய்த்த இடமானம் முழங்க காட்சி உனது முன்னே காணும் மகனே கலங்காதே பல்லக்கேறிய பெருவீதி பகல தேருமிக நடத்தி செல்லப்பதிகள் மிக முகித்து திருநாள் கண்டு மகிழ்ந்திருவே வல்ல கொடிகள் மரம் நிறுத்தி வருவாய் நிற்கும் வாகனத்தில் பொல்லாகலியம் கண்டுழைந்து பொடிவான் நித்தம் மடிவானே இப்படி சிறப்பு எல்லாம் உனக்கிது மகனே மேலும் எப்படி மலங்கி இது உரை தேதுள்ளாய் சொல்படி எல்லாம் அந்த செய்தியில் தோணம் கண்டாய் அப்போ நீ அறிந்து கொள்ளு அப்பனும் நீதானாமே படையோடு பாசக்கயிறுடன் பாலியந்தக்கவுடன் வருகிற விதத்தை வைகுண்டர் அறிந்து தன்னுடைய மனதிலே நினைத்து இங்கிருந்து எழுந்திருந்து ஓட வேண்டும் என்று நினைக்கிற போது நன்மையாய் சொல்லி நாடுவது எச்சாதி, திண்மையாய் சொல்லி சிரிப்பதும் எச்சாதி என்று நாம் பார்ப்போம் என்று மனதிலுற்று பண்டுதான் பிறந்த பார்க்கடலை நோக்கி ஓடத் துணிந்தார் ஒரு வேஷமிட்டு, ஆடத் துணிந்தார் ஆகாசத்தே ஆடை அணியாமல் அருக்கயிறு இல்லாமல் நாடை கணியாமல் நடந்தார் கடல் நோக்கி. அப்பொழுது ஆகாச நீங்கள் எல்லாம் இவர் சாமி என்றிருந்தாரே இப்படி போகிறாரே என்றார். ஐயாவை கடவுள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் ஐயாவும் பின்னாலே அவரை வணங்கிவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று அவர்கள் பண்டுதனை
மகனை நீ கேளு. முக்கி கல்லியை விட்டு அகற்று முடித்து குதித்து உதித்த அன்று தாங்கியவனை நான் ஒன்று எடுத்து தாயை உனது இடம் நிறுத்தி வாங்கி குதித்த மகனுக்கு பட்டம் கழிப்பேன் பதறாதே. அப்படி சொல்லி உன்னை 3.25 மாதம் சிறையில் வைப்பால். நீ சிறையில் இருந்து ஜெயிப்பாய். கலியை அறுப்பதற்கு விரைவாக உனக்குரிய நேரம் வைத்து விட்டது. அவன் பெரிய குற்றம் ஏற்பதற்கு இது காரணமாக அமைத்துவிடும். அவன் மனிதனை அடிப்பது போல அடிப்பான். நீ உன்னுடைய சக்தியை அடக்கிக் கொண்டு உன்னுடைய புதுமையை காட்டாமல் நீ இனிமேல் அருவாய் என்று மனதில் நினைத்து அந்த துன்பங்களை எல்லாம் மகிழ்வாக ஏற்றுக்கொண்டது. உனக்கு எல்லா புதுமைகளும் கிடைக்கும். பல்லக்கேழி தெருவீதியில் மகர தேர்வு நீ நடத்தி செல்லப்பதிகள் மிக உயிர்த்து திருநாள் கண்டு மகிழ்ந்தது நீ. வல்ல கொடிகள் மனம் வருத்தி வருவாய் யுத்த வாகனத்தில் பொல்லாக்கலியன் கண்டுணர்ந்து ஒடிவார் யுத்தம் அடிவார். இப்படி ஒவ்வொன்றா வரும். நித்த திருநாள் கூட கிட்டத்தட்ட 1974க்கு பிறகுதான் நாம் ஆரம்பித்தோம் என்று நினைக்கிறேன். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமேயானால் ஒரு முறை திருவேடு வாசிக்கிற போது சில நேரங்களில் பாராயணம் செய்வதற்குரிய வாய்ப்பை பெற்ற போது இந்த பகுதி வருகிற போது நித்த திருநாள் நாம் நடத்த வேண்டும் என்பதை உணர்ந்து உரியவர்களிடம் ஆலோசனை பெற்று ஆரம்பித்தோம். ஒரு வருடம் அல்லது 2 வருடம் கழித்து 1 வருடம் நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இதுவரையும் நடந்தது. ஒவ்வொன்றும் இப்படித்தான் என்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் உனக்கு தருவேன். நீ எதற்காக கலங்கி இப்படியெல்லாம் என்னோடு உரைக்கிறாய்? நான் சொன்னபடி எல்லாம் அந்தந்த தேதியில் தோன்றும் கண்டாய். அப்போது நீ அறிந்து கொள்ளு என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு வரக்கூடிய வரிகளை அகில வரிகளிலே பார்ப்போம். நல்ல மகனை நாமே செய்யலாம். நல்ல மகனே, நான் வைத்த நெஞ்சு எல்லாம் எல்லைகளில் வந்து இகமை நடத்தும் அப்பா. என்ன பவுசு என்னோ நடக்குமடா, உன்னை இன்னும் காணா உலகில் ஒரு மணிக்கு கிடைத்தானே என்று கெடிவாணிக கோடி நடித்தானும் நம்முடைய நல்ல மக்கள் கொடுத்து சொறிவாய் ஓமீதனில் நீயும் கழுத்து வரை முன்னூந்தி கண்ணும் தெரியாமல் ஆவியணியாமல் ஆடை வந்தில்லாமல் கிடப்பாய் தெருவில் கிழவன் விஷமெடுத்து தொடைப்பார்கள் நம்மினத்தோ தோற்கு வனம் இனத்தோ சாணாசாமி சாவாடுகாகுதென்று வீணாதனி சென்றான் வெகுளியாய் தான் நகைப்பார். பெண் சிலரை கட்டி பெரும்புவியோ தனறிய மண் சீமை ஒரறிய மங்கையோடு சண்டையிட்டு தெருவில் தரையேறி தேவி அவிதான் போட்டி கருவில் ஒரு திரண்டு கண்ணாடு திறந்து சீமை
ஞானத்திருந்து காணுவோர் காண்பார் காணாதார் வினாவார் தானே ஒருக்கன் தானாண்டிருப்பாய் என்னும் பவசி என்ன தொடங்கிடுமோ வண்ண மகனே பாடதெல்லாம் கண்டிருவே பகராய் போயிரு பாரத வசனிலே புகராய் போயிரு கொண்ட கவசனிலே பாரதி சென்றனது மறந்தாதே நின்று கொள்ளி போரணி சென்றனது பொறுமையாய் நின்று கொள்ளி என்று மகக்களையும் எழுந்திருந்து பொடியனே மன்னே கடைகளந்தோர் மகனை கடல் கடத்தி கவயதிலே கொண்டு கண்ணரோடு நெருங்கார் பிதாவை மிக நம்பி தெரிய வைகுண்ட பொருள் வேதாளித்து உச்சரித்து வேதே உல்லாசமிட்டு தட்சணா பூமி சென்ற கவத்ததிலே உச்சரித்து விகாரம் உகந்து நடக்கிறார் நடந்தார் சேனத்தில் நல்லனும் நீதம் கூட பின் நடப்புகளை எல்லாம் நாரணர் வைகுண்டரிடம் சொல்லுகிறார். நான் வைத்த விஞ்சியெல்லாம் உன்னை வழிநடத்தும். என்னென்ன பவுசு இனி உனக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் சொல்லி ஆவி அகலாமல் ஆடை ஒன்றும் இல்லாமல் பாவி பெயர்கள் பரிகாசம் செய்யவென்று கிடப்பாய் தெருவில் கிளவேசம் எடுத்து துடைப்பார்கள் நம்மிடத்தோர் தூக்குவார் நம்மிடத்தோர் சானால் சாமி சாவாதது என்று வீணாக நீசரெல்லாம் வெகுளியாய் தாம் நினைப்பார். இப்படி பல நினைவுகள் எல்லாம் நடக்கும். கருவி முதுத்திரண்டு கண்ணாளம் தாமதத்து சீமை நறு அரிய தேசம் தனில் ஆண்டு தாழ்மை பொருந்தியுடன் சாணார் விருந்தழைத்து மனுக்கள் முறை போல வாழ்வாய் புனிதர்களே, தனுக்கள் உனக்குள்ளே சர்வதுமே அடங்கும். எல்லாம் அடக்கி நீ இருப்பாய் ஒரு குடைக்குள். நல்லோரே, உனக்கு நாட்டில் சிறப்பு மிகுவாக கிடைக்கும். வாகனம் தேரும் எல்லாம் உனக்கு கிடைக்கும். உன்னை காணுவோர் காண்பார், காணாதார் வீணாவார். நீ ஒருவர் தானாகவே இந்த உலகை ஆண்டிருப்பாய். பதறாதே, நீ போ. நீ இருக்கிற அந்த தவத்திலே நீ இரு. நீசன் வருவார், அவனுக்காக மலங்கி போய்விடாதே. நீ பொறுமையாக நின்று கொண்டு என்று தன்னுடைய மகனை அழைத்து எழுப்பி போ என சொல்லி நாராயணர் மகனை கடல் கிடத்தி கரையிலே கொண்டு அவருக்கு நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அனுப்புகிறார். இதோடு இன்றைய வாசகம் நிறைவுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் முதலில் வைத்த கேள்வி,
ஜெயமுருகவேல். ஜெயமுருகன். முருகன் அவர்கள் சரியான விடையை தந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரை பொறுத்தவரையில் அவரை பற்றி கூட அதிகம் சொல்ல வேண்டும். இருந்தாலும் காலம் கடந்துவிட்டது. அவர் 2 நாட்களுக்கு முன்பு என்னிடம் பேசும்போது ஐயா ஒரு 5 வருடத்துக்கு முன்புதான் நான் ஐயாவையில் என்னை முழுவதுமாக இணைத்துக் கொண்டேன். அதற்கு முன்பு ஓரளவுக்கு நான் ஐயாவையுடைய விரோதியாகவே வாழ்ந்தேன் என்று சொன்னார். இப்ப நான் வேலைக்கு போகிற போதெல்லாம் என் பாக்கெட்டில் செல்லு இருக்கும். அந்த செல்லு துளிகேட்டை ஒலித்துக் கொண்டே இருக்கும். நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அப்படி இந்த ஐயாவுடைய திரியேட்டு வாசகத்தை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஐயாவுடைய அன்பு பிள்ளை ஐயா ஜெயமுருகன் அவர்களுக்கு அவர் நல்ல பதிலை தந்ததற்கு ஐயாவுடைய நிலத்தை வழங்கி ஐயா வைகுண்ட திருப்பதியினுடைய ஓராடம் சென்னையில் இருக்கிற அதனுடைய பொறுப்பாளர், இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய புத்தகம் இறைவனின் வைகுண்ட அவதாரம். இந்த புத்தகத்தை அவருக்கு பரிசாக அளிக்கிறோம். அடுத்து நேற்று கேட்ட கேள்வி, நாரணன் வைகுண்டமாக பயணித்த பாதை, அதாவது எந்த வழிகளில் வந்தார் என்ற போது மிகச் சிறப்பாக சொன்னார். நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன். கோழிப்போர் விளை ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அவர்கள் வாருங்கள். அவர்களுக்கும் இறைவனின் வைகுண்ட அவதாரம் புத்தகம் இன்று இரண்டு கேள்வி. அகிலத்திலிருந்து விடையெடுத்து தர வேண்டும். பங்குனி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை சுவாமிதோப்பு தலைமைப்பதியிலிருந்து முத்துக்குடை பிடித்து குரு தலைமையில் ஊர்வலமாக முட்டப்பதி வார்க்கடலுக்கு சென்று பதமிட்டுவிட்டு திரும்ப வருவோம். ஐயா வைகுண்டர் முட்டப்பதிக்கு வைகுண்டராக உதித்த பிறகு எத்தனை முறை முட்டப்பதி பால்கடலின் வழியாக உள்ளே சென்றிருக்கிறார்? பதியிலிருந்து முத்துக்குடை ஊர்வலமாக செல்வது எந்த முறை வருது? எத்தனை முறை போனால் எந்த முறையில் அது வருது? இது நீங்க சற்று சிந்திக்க வேண்டிய தேவையும் வரும். அதனால் 2 நாள் அவகாசம்.
ஒரு அசுரன் இல்லை. உங்களோடு வாழக்கூடியவர், உங்களோடு பழகுவதை பெருமையாக கருதக்கூடியவர். எனவே தயவு செய்து பயப்படாமல் நீங்கள் நினைத்ததை பேசுங்கள். தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் நீங்கள் சிந்தித்து விடை தர வேண்டும். அதுபோல இரண்டாவது நாள் திரியேடு வாசிப்பதும் மூன்றாவது நாள் திரியேடு வாசிப்பதும் தாய் நாடான டேஷ் புது நட்டாட்டில் என்று வரும். ஏடு வாசிக்க ஆட்கள் திடீரென்று சொல்லிவிடாதீர்கள். நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு வாசகம் எல்லாமே தெரியும். இதை மற்றவர்களுக்கு விட்டுவிடுங்க. நீங்களும் நிறைய சிந்திக்கிறதுக்கு தவறி இருக்கீங்க. நான் பார்த்தேன், நீங்க விவாதிக்கிற போது சிந்திக்காமலே விவாதித்து தெரியுது. இது குறையல்ல, உங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. எனவே இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்ற உடனே வாசகம் தெரியும். இதை வாசிப்பவர்கள், பாராயணம் சொல்லுபவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் தாய் நாடான டேஷ் குரு நன்னாட்டில் மூன்றாவது நாள் வாசித்து வருகிறது. கல்வி டேஷ் கனவுருளாய் நின்றோனே. கல்வி டேஷ் கனவுருளாய் நின்றோனே என்று வருகிறது. இது நான் கிட்டத்தட்ட இரண்டாவது நாள் வாசிப்பு, மூணாவது நாள் வாசிப்பு, இதுக்குள்ள ஒரு வரி. நீங்க அந்த வரியை படிச்சாச்சுன்னா அர்த்தம் தெரியும். டேஷ் தான் சின்ன பிள்ளைகளுக்கு படிக்கிறதுல டேஷை நிரப்புகிற மாதிரி. அதனால அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டு நாளை இந்த பதிலை சொல்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு தசேவன் ஐயாவை பார்க்கும் போதுதான் சந்தோஷம். நேற்று காலையில் பார்த்தேன், சாயங்காலம் அவர் வரவில்லை. ஊரில் பணியோட வரவில்லை, என்னவோ ஏதோ. அப்பந்தான் தங்கநாடா பணியிடமாக தங்கநாடான்னு சொன்னாரு. இங்க இருந்து சந்தனக்கூடம் கெட்டி கொண்டு போனார் ஐயா. நேற்று பணியோட இருந்தப்போ இன்னைக்கு கண்டிப்பா வருவாருங்கிற நம்பிக்கை இருந்தது. எனவே இந்த போட்டியிலே கலந்து கொண்டு இனிமவும் வாழ்த்துக்களையும் ஏதாவது ஒரு பரிசு கிடைக்கும். அதுக்கு பிறகு பட்டாபிஷேகத்தை கொஞ்சம் கடினமான கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு சற்று வித்தியாசமான பரிசு தரப்படும் என்பதை சொல்லுகிறேன். காரணம், சிந்தித்து தெளிய வேண்டும் என்பதுதான். எனவே ஐயாவுடைய பேரர்களாம் அவருடைய பெரிய திருநடையில் 12வது நாளாக நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஐயாவுடைய பிள்ளைகளாக ஐயா இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று சொன்னதையெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற திரு ஏடு வாசிப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் உச்ச நீதிமன்றம் உரிமை கொடுத்தாலும் பரவாத உரிமைகளை ஐயாவளி தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதற்கு இன்றும் சாட்சியாக நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு ஐயாவினுடைய சிறப்பு ஊரறிய செய்ய வேண்டும், உலகறிய செய்ய வேண்டும். நாம் வாழுகிற வகையில் மற்றவர்கள் நம் பின்னாலே வர வேண்டும் என்பதை சொல்லி ஐயாவினுடைய அன்பு பிள்ளைகள் ஐயாவினுடைய திருஏட்டை வாசித்து கேட்டு தெளிவு பெற்று உலகை தெளிவு பெற வைப்பதற்கு ஐயாவினுடைய தூதுவர்களாக செயல்பட இருக்கிற கண்டுமக்கா
ஐயாவுடைய கண்ணுமக்கால் நீங்கள் கேட்டதையெல்லாம் ஐயா நிறைவேற்றி தர வேண்டும். ஐயாவினுடைய அருளால் வாழிய வாழிய வளம் பல பெற்று என்று வாழ்த்தி ஐயாவுடைய பேரருளால் இன்றைய வாசகத்தை நிறைவுறச் செய்வோம். ஐயா பண்டு தவம் இருந்து தரத்திலே வந்து சுவாமிகள் இருந்தார். ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா 1016 சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நம்ம ஐயா 1016 சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம். ஐயா உண்டு. நன்றி.